வெல்கம் டு சிகிடா சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மிளகு ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். நல்ல மழை பெய்யற ஒரு டைம்ல இல்ல லேசா சளி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஃபீவர் வந்து இப்பதான் சரியா இருக்குது, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு மிளகு ரசம் வச்சு குடிச்சு பாருங்க. உங்களோட சளி எல்லாமே வெளியில வந்துடும். இந்த மிளகு ரசம் குடிக்கிறதுனால உங்களுக்கு இம்யூனிட்டி அதிகமாகும், சளி பிடிக்காது டக்குன்னு உங்களுக்கு மழை சீசன்ல. நல்லா கொஞ்சம் குலைவா வடிச்ச சாதத்துல இந்த ரசம் போட்டு கொஞ்சமா நெய் விட்டு இல்ல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு அப்பளம் இல்ல பருப்பு துவையல் அது வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இந்த டேஸ்டியான மிளகு ரசம் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான மிளகு ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிளகு ரசத்துக்கு முதல்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் புளி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இது வந்துட்டு கரைச்சி வச்சிருக்கேன். மிளகு வந்துட்டு இது கொஞ்சம் நிறைய வேணும், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு எடுத்துருக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு, சீரகம் வந்து கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், கொஞ்சமா பெருங்காயத்தூள் வேணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இந்த தக்காளியை கரைச்சிக்கலாம். கையில கரைக்க முடிஞ்சா கையில கரைச்சிக்கோங்க. இப்போ வர தக்காளி எல்லாம் ரொம்ப கெட்டியா ஹார்டா இருக்குது, அதனால நீங்க வந்துட்டு அதை மிக்சியில கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம். கையில கரைக்க முடிஞ்சா கையில கரைச்சி போடுங்க. கையில கரைச்சி போட்டா ரசம் வந்து ஒரு தனி டேஸ்டா இருக்கும் எப்போதுமே. இங்க பாருங்க, இந்த மாதிரி தக்காளி வந்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கையில. இப்போ இது கூட நம்ம புளி ஆட் பண்ணிடலாம். புளி தண்ணி இது நான் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதையும் வடிகட்டி இந்த புளி தண்ணியை இந்த தக்காளியோட விட்டுருங்க. நான் வந்து இன்னைக்கு 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு ரசம் செய்ய போறேன். நீங்க அதிகமா வேணும்னா உங்க குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க, தக்காளி புளி எல்லாமே. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1.5 டீஸ்பூன் பெப்பர் போட்டுடலாம். கூடவே இந்த வரமிளகாய், சீரகம், கறிவேப்பிலை 3 ஆட் பண்ணிடலாம். இதை ஃபர்ஸ்ட் ஒரு தட்டிட்டு அப்புறமேட்டு நம்ம பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பூண்டு 5 பல் பூண்டையும் போட்டுடலாம். இதுவே ஒரு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மிளகு சீரகம் எல்லாம். இது பெரிய வந்துட்டு இந்த ரசத்துல சேர்த்திடுங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இதுல இன்னும் நிறைய தண்ணி ஆட் பண்ணலாம். நான் இந்த மிக்சிலேயே கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணி இதுல ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இது கூடவே இந்த கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டுருங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரசத்தை வந்து நம்ம தாளிக்கணும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமா நெய் சேர்த்திக்கலாம். ரசத்துக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எப்போதும் நெய் சேர்த்துனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க. நெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிச்சதும் இந்த கறிவேப்பிலை, வரமிளகாய் இதில் சேர்த்திடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ரசத்தை வந்து இந்த கடாயில் விட்டுடலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்மளோட ரசம் ரெடி ஆயிடும். ரசம் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. மிளகு ரசம் நல்லா கொதிக்க ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நல்லா ரைஸ் மேல போட்டு சாப்பிட்டு பாருங்க. இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.